செல்லுமணியனை பற்றி சொல்லணும்னா ஒரு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அண்ணன் இதற்கு சொல்லிடுறேன். என்னை முதல்ல டான்ஸ் மாஸ்டர் ஆக்கந்த அண்ணன் தான். ஸோ அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். காலையில் போய் வேலை கேட்டேன், நைட் ஷூட்டிங்கே கூப்பிட்டுட்டாரு. ஸோ டான்ஸ் மாஸ்டர் காலையில் தான் யூனியனில் போயிட்டு டான்ஸ் மாஸ்டர் அப்போல்லாம் வந்து லெட்டர் எழுதி கொடுத்தா தான். இப்போ நான் டான்ஸரே அசிஸ்டண்ட் ஆகி மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஆகலாம் அப்படின்னும் போது உடனே ஃபோனு, நைட் ஷூட்டிங், உடனே யூனியனில் போயிட்டு டான்ஸ் மாஸ்டர்னு எழுதி கொடுத்தேன். ஸோ அந்த நன்றியை மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டு நம்மளை வளர்த்தது வந்து பேரரசன் சார். ஸோ அவர் இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி விஜய் சாருக்கு அவ்வளோ இட்டு பண்ண முடியாது. அப்படியே அந்த சிவகாசி மூலிமா என்னை ஒரு டாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் திருப்பதி இது மாதிரி எவ்வளோ படத்தில் எனக்கு ஒரு ஓப்பனிங் இன்ன வரைக்கும் நான் அவரோட தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணி மறக்க முடியாது. அதில் முக்கியமாக வந்து விஜய் சேகரன் பெரிய நல்ல நண்பர். ஸோ அவருக்கு நான் எதுவுமே சொல்லலை. இந்த சாங் கேட்ட உடனே இந்த பாட்டு பெரிய ஹிட்டாகும், அந்த ரோமியோ சாங் அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த பாடல் வந்து இப்படி தான் எடுத்தால் நல்லாயிருக்கும், அந்த கண்டென்ட்டை சொல்லி இந்த மாதிரி இடத்துலலாம் போய் எடுத்தால் நல்லா இருக்கணும் போது அவர் ஒரு இதுவும் வந்து தடையே சொல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே எடுங்க மாஸ்டர்னு நீங்கள் அந்த பாடல் பார்த்தா தெரிஞ்சுருப்பீங்க. ரொம்ப செலவு பண்ணி ஒரு பட்ஜெட் இல்லாமல் நல்லாவே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படம் இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்த பத்திரிகைக்கும் இந்த ஊடக நண்பர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த விஜய் சேகரன் அவர்களுக்கு முதல்ல நன்றி. இந்த படத்தை வெளியிட்ட பிஜிபி என்டர்பிரைசஸ் பிச்சைமணி சாருக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணுங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு படத்தை ரிலீஸு கொண்டு வரதான் ரொம்ப பெரிய சவாலான காரியமாக இருக்குது. இந்த வாரம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 11 படம் வந்துருக்குதுங்க. இப்போ சார் இங்கேயே இருக்கார், அவருக்கு ஒரு கோரிக்கையாகவே சொல்லிடுறேங்க. ஏகப்பட்ட விஷயங்களை முன் வந்து சரி பண்ணுறீங்க சார். இந்த ரிலீஸ் ரெகுலரேஷன், ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வரதே பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுங்கிறக்காக அலைஞ்சு திரிஞ்சு பல முறை பார்த்து ப்ரொடியூசரை புதுசாக கூட்டிகிட்டு வரதே நம்ம டைரக்ஷன் டீம் தாங்க. ஸோ அப்படிங்கிற அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ரிலீஸ் ஆகிற படங்களை ஒரு சின்ன வரைமுறைப்படுத்தி ஒரு பண்ணுனா நல்லா இருக்கும் சார். சரி, அது யார் பண்ணுறதுன்றத விட அந்த பொறுப்பு நம்மளுக்கு, ஏன்னா கூட்டிகிட்டு வந்த நம்மளுக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு நீங்கள் கவனத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் சார். மற்றபடி படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி மிக சிறப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும், இங்கே டைரக்ஷன் இதிலிருந்து வந்திருக்க அனைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து மக்கள் வெற்றி படமாக கொண்டாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னுடைய இயக்குனர் திரு விஜய் சேகரன் அவர்களுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கு வந்திருக்கும் மற்ற டைரக்டர் மற்றும் மீடியா அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய முதல் படமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தாலும் இது நல்லபடியாக வந்திருக்கு. மேலும் அடுத்தடுத்து படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா நான் செய்கிறேன். நன்றி. சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். விஜய் சேகரன் அவர்கள் சமுதாயத்தில் நடக்கின்ற ஒரு நல்ல பிரச்சனையை எடுத்து அது இப்படியெல்லாம் கூட நம்ம வாழ்கிற உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்குறவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வந்து சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே ஹீரோவாகட்டும் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு இது. வசனங்கள் சுரேஷ் சாரை கண்டிப்பாக பாராட்டணும். நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அற்புதமான வசனங்கள் எழுதியிருந்தார். நல்ல அந்த இதை பார்க்கும்போது அவர் ராஜேந்திரன் சார் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான வசனம். ஏண்டா பார்க்குறவனுக்கு இது என்ன பாடின்னு தெரிய போதா இல்லை பொண்ணுன்னு தெரிய போதான்ற மாதிரி ரொம்ப, அதாவது சமுதாயத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா கொடுமைகள் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வல்கராகவே வந்து தெரிகிற அளவுக்கு உணர்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தார்.
அந்த லொக்கேஷனும் சரி, அதில் அவங்க கேமராவும் ரொம்ப அற்புதமான ஒளிப்பதிவு, நல்ல இவருக்கு கூட அமைஞ்ச அத்தனை பேருமே மியூசிக் டைரக்டர், ரொம்ப அற்புதமான இசை. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இசை கலவையும் சரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லா வகையிலுமே இது ஒரு பெரிய படமாக காட்டுறதுக்கு வந்து இதில் செயல்பட்ட அத்தனை டெக்னீஷியன்ஸோட அந்த முயற்சி தான் இந்த படத்தை இந்த அளவு ஒரு பெரிய படமாக கொண்டு வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த படத்தை வெளியிட்ட நம்ம பிச்சுமணி சார் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைய சூழலில் ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இந்த படத்தை கொண்டு வந்து இதை ஒரு வெற்றி படமாக ஆக்கிய அவருக்கு சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய முயற்சிக்கு விஜயசேகரன் சார் அருமையான படம் பண்ணியிருக்கீங்க. இது இன்னும் மக்கள்கிட்ட பெரிய அளவு இப்போ இவங்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னும் இதனுடைய வெற்றி தொடரும்னு சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.